ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க ஜெயலக்ஷ்மி. இன்னைக்கு நான் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ஒரு நான்வெஜ் சட்னி, முட்டை சட்னி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானே கேள்விப்பட்டதில்லைங்க. நானே சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு சட்னி இருக்குது. எந்த ஊர் சட்னி, இது எங்கே சமைப்பாங்க, இது எப்படி யார் கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நாம இந்த சட்னியை இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், 2 முட்டை வேக வச்சது வச்சிருக்கேன், 2 துளிர் கருவேப்பிலை, வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன், ஒரு தக்காளி சேர்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு, ஒரு பெரிய பல்லு பூண்டு ஒரு 6 எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி இந்த முட்டை சட்னி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாயி வச்சுக்கலாம் அடுப்பில். இதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துவரப்பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் போடுறேங்க. தக்காளி போட்டுக்கலாம். நம்ம சட்னிக்கெல்லாம் வதக்குவோம் இல்லைங்களா, அதே மாதிரி வதக்கினா போதுங்க. வறுத்த வேர்க்கடலை இதில் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள்தூள் சேர்க்குறேன், உப்பு சேர்க்குறேங்க. 2 முட்டையை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா கொஞ்சம் வதங்கியாச்சு சட்னிக்கு. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க, ஆற வச்சுருக்கிறதுக்கு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாங்க, ஆறிச்சு. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என் வீட்டில் சாப்பாடு ரெடியாக இருக்குது. சுட சுட சாதத்தோடு வச்ச சட்னி கிடையாது, துவையல் சாப்பிட்லாம். இந்த எக் சட்னி, எக் துவையல் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. நல்லா இருக்குங்க. சூப்பரான இந்த சட்னியை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.